வணக்கம். ஜவை இஜட்புரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாஜக ஆளக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேசம், மற்றபடி ராஜஸ்தான் போன்ற ஊர்களில் இந்த மாநிலங்கள் நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இங்கே தமிழகத்தில் நடந்திருக்கு. அதற்கு எந்த வகையிலும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி ஒப்புக்கொள்ளவில்லை. உடனே உரிய நபர்களை சஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இருந்தாலும் அந்த விஷ விதையை தூண்டியது யார், விஷ விதையை தூவியது யார், அந்த இரு நபர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் அந்த நம்ம வார்டு மெம்பர், அந்த உறுப்பினர் கவுன்சிலர் தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் ஹிஜாபு போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணாங்க தமிழ்நாட்டிலேயே. ஏன் சில பள்ளிகளில் கூட சில தலைமை ஆசிரியர் கூட ஹிஜாபு அணிந்து வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு போய் பிரச்சனை பண்ணி அவங்கள சஸ்பென்ஸ் பண்ணாங்க, இடைமாற்றம் பண்ணாங்க தமிழக அரசு. எல்லா வகையிலுமே தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த வகையில் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது அது எங்கிருந்து தூண்டிவிடப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் கம்பைநல்லூர் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் நவளை அப்படிங்கிற ஒரு கிராமம். அதில் பாஞ்சாலை அப்படிங்கிற ஒரு அம்மா, வயசு ஒரு 60 வயசு 62 வயசு இருக்கும். அவங்க ரொம்ப நாளாக பக்கத்து கிராமத்தில் இந்த அரூரில் போய் பீஃப், மாட்டுக்கறி வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க போல இருக்கு. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எத்தனை தடவை வாங்கிட்டு இருப்பாங்க, எத்தனை கிலோ கணக்கில் வாங்கியிருப்பாங்க மாட்டுக்கு இறைச்சி. அரூர்லேருந்து மாட்டு இறைச்சி ஹோல்சேலாக வாங்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய நவளை கிராமத்தில் விற்கிறது. அதான் அவங்களுடைய பொழப்பு. அதன் அடிப்படையில் இந்த பிப்ரவரி போன 20ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி அவங்க போகிறாங்க, அரூருக்கு போகிறாங்க. நவளை கிராமத்துலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அரூருக்கு போய் இறங்கி பீஃப் வாங்கி அவங்களுக்கு தேவைப்பட்ட கிலோ நிறையா வாங்கியிருப்பாங்க. ஒரு 20 கிலோ 30 கிலோ 50 கிலோ வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு பஸ்ஸுக்காக நிற்கிறாங்க. ஒரு பஸ்ஸு வருது, ஏறுறாங்க. ஆமாம், இது மாதிரி நவளை கிராமம் போகணுன்னு சொல்லி போட்டு ஏறுறாங்க. ஏறக்கூடிய சமயத்தில் ஒரு வாக்குவாதம் வந்துடுச்சு. என்னமான்னு கேட்டிருக்காங்க கண்டக்டர். உடனே இது மாதிரி பீஃப் மாட்டுக்கறிங்க அப்படின்னோன்னா அவங்களும் வாக்குவாதம், நாங்கள் மாட்டுக்கறியை வண்டியில் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் படி பஸ் கண்டக்டர் சரி, அந்த கண்டக்டர் சரி, கண்டக்டர் பேர் ரகு, பஸ்ஸு டிரைவர் பேர் சசிகுமார். 2 பேருமே தகராறு பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அந்த அம்மாவும் பார்த்துருக்குது. அந்த அம்மாள் நாங்கள் 30 வருஷமாக அந்த மாதிரி பீஃப் வியாபாரம் பண்ணுறோமுங்க, அரூரில் வாங்கிட்டு போவோம், நவளை கிராமத்தில் விற்போம், என் பேர் பாஞ்சால், நான் இந்து மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்காம டக்குன்னு பக்கத்தில் ஒரு கிராமம் வந்திருக்கு, மோப்பிரிப்பட்டி அப்படிங்கிற கிராமம். இறக்கி விட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த மாதிரி இறக்கி விட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னடா அது 30 வருஷமாக பீஃப் வியாபாரம் பண்ணுறோம், அன்னைக்கு நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, வெக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு வண்டி ஏற்றிட்டு அந்த நவளை கிராமம் போயிடுச்சு. போன உடனே அப்புறம் தங்களுடைய சகாக்கள்கிட்ட சொந்தக்காரர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கேட்பாங்க, ஏன் இவ்வளோ நேரம் கேட்பாங்கப்பா, அந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரிப்பா அரூரில் பஸ் ஏறினப்பா, மாட்டுக்கறி வாங்கிட்டு பஸ் ஏறினேன், என்றைக்கும் போல தான் நார்மலாக ஏறினேன், 30 வருஷமாக ஏறிக்கிட்டு அதே வண்டியில் நான் ஏறிக்கிட்டு இருக்கிறேன். திடீர் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பஸ் கண்டக்டர் டிரைவர் என்ன பண்ணிட்டாங்க, பிரச்சனை பண்ணி மாட்டுக்கறிலாம் ஏற்றக்கூடாது பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்கப்பா மோப்பிரிப்பட்டியில். அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நான் நம்ம ஊருக்கு வந்தேன் பார்த்துட்டு சொன்ன உடனே அவங்க ஒரு கும்பல் சேரு இல்லையா, அதற்கென ஒரு கும்பல் இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. எப்படா நீ ஏற்றாம விட்ட, எப்படி நீ இறக்கி விட்ட, நீ யார் அப்படிங்கிற கேள்வி சம்மந்தப்பட்டிருக்கா. கரெக்டாக அந்த வண்டி ட்ரிப் அடிப்பாங்க, அரூர் டு நவளை கிராமம், மற்ற மேம்பரி போட்டு அந்த வழியாக டிப் அடிக்க சொன்னால் கரெக்டாக நவளை கிராமம் அன்றைக்கி ராத்திரி 9:30 மணிக்கு வண்டி வந்துருக்கு. கரெக்டாக வண்டியை மறிச்சிட்டாங்க. வண்டியை மறித்து பஸ் டிரைவரை கண்டக்டருங்க கீழே இறக்கி விட்டேன். என்ன சமாச்சாரம், என்ன விவரம், யாருப்பா நீங்கள், எப்படி நீ இறக்கி விடலான்னு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம், தகராறு. ஆமாம், இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கூட இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் பஸ் கண்டக்டர் சசிகுமாரையும், இது பஸ் டிரைவர் சசிகுமார், கண்டக்டர் ரகுவை இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், தருமபுரி மாவட்ட போக்குவரத்துக்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலுமே கூட
இது எவ்வாறு அந்த நச்சு விதை தூவப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் அந்த சசிகுமார் ரகும் எக்கட்சியை சேர்ந்தவர்கள். ஏன்னா இதுக்கு பின்னால் ஒரு பாசிச கும்பல் சனாதன போக்கினுடைய ஆதரவு இருக்கும். இல்லாமல் வந்து அந்த நிலைப்பாடு வராது. ஏன் வந்து குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கரா இருந்துச்சுன்னா அங்கே பாஜக ஆட்சி நடக்குது, இவங்க ராஜ்யம் பண்றாங்கன்னு சொல்லலாம். இது தமிழக அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் ஆட்சி. இங்கு நடக்கிறது தெரியாம ஒரு பஸ் கண்டக்டரும் ஒரு சாதாரண ஒரு டிரைவர் வந்து ஒரு அதிகாரம் பண்றாங்க அப்படின்னா இது என்ன இருக்கு? இதே வந்து இது வந்து பாஞ்சாலையா இருந்ததுனால தப்பிச்சு. இதே ஒரு ஃபாத்திமாவா இருந்து இஸ்லாமிய பெண்ணா இருந்து ஒரு கிறிஸ்டோபருங்கிற ஒரு கிறிஸ்துவ பெண் வந்து மாட்டி இறைச்சி கொண்டு போனா என்ன நிலைமை? இன்னும் மோசமான நிலைமை தானே. இல்லை இதெல்லாம் முகத்தில் கரிய பூசுறமான நிலைமை. ரைட்டு, ஓகே, அது இருக்கட்டும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், அந்த அம்மா வந்து மோபிரிப்பட்டியில் இறங்கிருச்சு. இறங்கிட்டு கையை காட்டுங்க, இன்னொரு பஸ் வந்திருக்கு, கையை காட்டியிருக்கு. இன்னொரு பஸ் ஏற்றிட்டு அவங்க அரூரை கொண்டு போயிட்டாங்க. அந்த பஸ் எப்படி ஏற்றலாம்? அது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்விங்க. இப்போ அதுவும் அரூர் பஸ்ஸு தான், அது அரசு பேருந்து தானே. இல்லை அவங்களுக்கு இல்லாத ஒரு சட்டம் இந்த சசிகுமாருக்கும் ரகுக்கும் யார் சொல்லி கொடுத்தது? அப்போ இவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு கும்பல் இருக்கு. ஆமாம், கட்டாயமாக தமிழக அரசு இது விடக்கூடாது. இது என்னங்கிறத விசாரிக்கணும். இப்படி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு இதே மாதிரி ஏதோ ஒன்று அதை ஏற்றக்கூடாது. இப்படி இது பீஃப் இருக்குது, கரெக்டு. இதே கருவாடு இருக்குது, மீன் இருக்கு. அப்போ அதை ஏற்ற விடுவாங்களா? அதை மட்டும் ஏற்ற விடுறீங்க நீங்கள். மாட்டுக்கறி ஏற்றக்கூடாதுங்க, ரைட்டு, ஓகே. அப்போ கருவாடை ஏற்றலாம் வண்டியில். தர்மபுரி போக்குவரத்து கழக அந்த இதை பார்த்து கேட்குறேன், அந்த பஸ் கண்டக்டரு டிரைவரு சசிகுமாரையும் ரகுவும் பார்த்து கேட்குறேன், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 2 பேர்த்தையும் கேட்குறேன். மாட்டுக்கறி ஏற்றக்கூடாது, இப்போ ரைட்டு, ஓகே. மீனை ஏற்றலாமா? மீனை ஏற்றுவீங்களா? கருவாடை ஏற்றுவீங்களா? இல்லை நாற்றம் வந்ததுனால ஏற்றக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இல்லை மாட்டுக்கறியை ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ மாட்டுக்கறி என்ன இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு மாமிசமா, உணவுப் பொருளா? இல்லை எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு? ரைட்டு, ஓகே, ரைட்டு, ஓகே. அடுத்த பஸ்ஸுக்காரன் எப்படி ஏற்றலாம்? நீங்கள் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிக்கிறீங்க. இப்படி வன்மையாக கண்டிக்கத்தக்க இன்றைக்கி வந்து அரசு வந்து சரியான தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க. அடுத்த பஸ்ஸுக்காரன் எப்படி ஏற்றுறான்? அப்போ அவன் கண்டக்டர் பஸ் இல்லையா? அந்த பஸ்ஸில் கண்டக்டர் இல்லையா? அந்த பஸ்ஸில் டிரைவர் இல்லையா? இதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க? இல்லை உங்களுடைய தூண்டுதல் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால் வந்து இதை வந்து தமிழக அரசு விடக்கூடாது. இவர்களுக்கு பின்னால் எந்த பாசிச கும்பல் இருக்குது, இவர்கள் எந்த மதவாத கட்சியை சேர்ந்தவர்கள், எதன் தூண்டுதல், யாருடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு கண்டுபிடிச்சு இன்னும் வந்து அவர்களை வந்து கைது நடவடிக்கை செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து வரம்பு மீறிய செயல் என்பதையெல்லாம் விட உண்மையிலே வந்து ஒரு மனித உரிமை மீறலான செயல் தான், ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து தமிழக அரசு வந்து கட்டாயமாக கடுமையான நடவடிக்கை எடுத்து உண்மையிலே வந்து தமிழக அரசுக்கு குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு மதவாதம் பிடித்த பஸ் கண்டக்டர் டிரைவர்களுக்கெல்லாம் வந்து தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை எல்லோரும் விரும்பக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வேளையில் சந்திப்போம். நன்றி.